அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாய்க்கால முஅல்லிமா வேக்கன்சி, அதாவது மௌலவியோட வேக்கன்சி வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா 600 பேர். 600 பேருக்கு லாய்க்கால வேக்கன்சி. இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்க முன்னாடி சரி ஜாயின் பண்ணி தான் பார்ப்போமே உண்மையாகுமா இல்லையா அப்படின்னு வந்த நிறைய பேர் என்னடா சொல்ல போறாங்க, 600 பேருக்கு எப்படிடா ஒர்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு சந்தேகமா வந்த பல பேர். பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமான கிளாரிஃபிகேஷன் தான். இந்த ஒர்க் எப்படி செய்ய போறீங்க, என்ன மாதிரி செய்ய போறீங்க, உங்களோட சேலரி எப்படி கிடைக்க போகுது, எப்படி நாங்கள் உங்களை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரம் புல்டசாஃப்ட் தான். ஸோ புல்டசாஃப்ட்டு கீழே தான் லாய்க்கா ஆகிது. ஸோ லாய்க்கா வந்து ஃபுல்லி மேனேஜ்டு பை மாலிமாக்கள் தான். பட் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இதில் என்ன சரி கொஷின்ஸ்ன்னு சொன்னால், நீங்கள் மாலிமாக்கள் லாய்க்கால் இருக்கிற மாலிமாக்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து தருவாங்க. ரைட். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. முஸ்லிம்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுறாங்க. நோன்புல நாங்கள் பார்த்த விஷயம் என்னத்த அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுறாங்க நிறைய பேர். இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீங்களா? ஆமாங்க, பாவம் தான். எது வரைக்கும் அது பாவம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனை சரியான தஜ்வீத் இல்லாமல் ஓதுறாங்க, சரியான அர்த்தம் தெரியாமையும் ஓதுறாங்க, பொடும் போகா ஓதுறாங்க. அஹ் எப்படி சொல்ற, உச்சரிப்பு பிள்ளையா, தஜ்வீத்தோட சட்ட திட்டம் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, அப்படி உச்சரிப்பு கூட சரியா பண்ண தெரியாம நிறைய பேர் ஓதுறாங்க. அப்ப இதெல்லாம் நன்மை கிடைக்கக்கூடிய விடயங்களா? இல்ல, பாவம் கிடைக்கக்கூடிய விடயங்கள். இவங்களுக்கு தான் பாவம் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு தான் பாவம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிஞ்சு நீங்க சொல்லி கொடுக்கல. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நாளை மறுமை நாள்ல நீங்களும் அதுக்கான கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். யா அல்லாஹ், நான் வந்து வீட்டில் இருந்து எனக்கு ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல, நான் எப்படி செய்ய, என் ஹஸ்பண்ட் வெளியே விடல, நான் என்னோட வாப்பா வெளியே விடல, நான் ஒர்க்கு போயிட்டு கொண்டிருந்தேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிருந்தேன், எனக்கு புள்ள இருந்துச்சு, நான் புள்ள பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்ட்டு சுயநலமா பேசுவீங்களா? இப்போ இல்லாட்டி யாரெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், யாரெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன், யாரெல்லாம் ஒரு 40 50 பிள்ளைக்கு நான் படிச்சு கொடுத்தேன், யாரெல்லாம் அவங்க இன்றைக்கு தஜ்வீத் முறைப்படி ஓதுவாங்க, யாரெல்லாம் அவங்க மூலமா நிறைய பேர் ஓதுவாங்க, யாரெல்லாம் அதனால எனக்கு கபூர் வரைக்கும் எனக்கு நன்மை கிடைச்சிச்சு, யாரெல்லாம் இன்றைக்கு நாங்கள் உங்க முன்னாடி இருக்கிறேன், யாரெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்கடா. ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நான் என்னோட பிள்ளைக்குது, குட்டிக்குது, ஹஸ்பண்டு, வாப்பா, உம்மா, தங்கச்சி, தாத்தா, புள்ள, குட்டிய காரணம் காட்டுறீங்கன்னு சொன்னா நீங்க சுயநலவாதியா மார்க்கத்தை படிச்சுட்டு சுயநலவாதியா ஆகிறீங்கன்னு தான் அர்த்தமே ஒழிய பொது நலமா நீங்க யோசிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்டா நிறைய பேரை பார்த்திப்போம், நான் நான் நல்லா சம்பாரிச்சு எங்களோட உமா அப்பா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சுயநலம் தான். சரிங்களா? எங்களோட உமா நல்லா பார்த்துக்கொண்டாங்க, அப்பா நல்லா பார்த்துக்கொண்டா, அதனால உமா அப்பா தான் பார்த்துக்கணும். இது ஒரு சிறந்த ஒரு மனிதன்ட செயல் அல்ல, சிறந்த ஒரு நாயிட செயல். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நாய் எவன் சோறு போடுறானோ அவனுக்கு மட்டும்தான் நன்றி ஐக்கியமே ஒழிய இன்னொருத்தன் வந்தான்னு சொன்னா குலைக்கும். சரிங்களா? அவனே மாதிரி அடுத்தவனு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட 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 தான் அந்த நாய் அந்த அடுத்தவனுக்கு நன்றி ஆகிக்கும், அப்படி இல்லாட்டி குலைக்கும். ஸோ நாய் நன்றியுடையதுன்னு சொல்லி தந்திப்பாங்க ஸ்கூல் புக்கில் எல்லாம். அப்படியெல்லாம் இல்லை, சுயநலம் பிடிச்சது. விளங்கினா? தாண்ட குட்டி தின்ன வரக்குள்ளே ஏண்டு குறையும், அதுதான் நாயிட பழக்கம். அதே மாதிரி ஈக்கவான நிறைய பேர், நான் உங்களுக்கு குத்தம் சொல்லலை, பட் புரிஞ்சு கொள்றதுக்காக உதாரணமாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு விஷயம் நிறைய என்னத்த அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இப்படிதான் நம்மள காரணமா காட்டுவான். இப்ப நான் இந்த உதாரணம் சொன்ன மாதிரி, ஏன்னா நீங்க குர்ஆனை நல்லா படிச்சீங்க, ஓதினீங்க, கஷ்டப்பட்டீங்க, அப்படியே நின்ட்டீங்க. நிறைய பேரை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், 40க்கு மேற்பட்டவங்க வந்து இஸ்லாத்தை, அதாவது மദ്രஸால படிச்சுதான் மறந்துட்டீங்க. நிறைய கொஷின்ஸ், நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்ன, நிறைய பேர் வந்து சொல்ற விடயம் என்னன்னா, நாங்க படிச்சோம், இப்ப மறந்துருச்சு, இப்ப எங்களுக்கு தெரியல, இன்னொருக்கா மீட்டணும் போல இருக்குது அப்படின்னு ஏங்குறவங்க ஏராளம். அப்படின்னா என்ன காரணம்? நீங்க படிச்சுட்டு அப்படியேன்ட்டீங்க. 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் நீங்க சரியான முஅல்லிமா. ஆலிமான்னா படிச்சீங்க, ஒரு பட்டம் பெற்றீங்க, வந்துட்டீங்க. ஆனா முஅல்லிமாண்டா 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் நீங்க மௌலவியா, நீங்க சொல்லி கொடுத்தாதான் நீங்க முஅல்லிமா. சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. ஆனா 4 பேர் யாருன்னு மீகுது. இப்போ என்ட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன், என் ஊட்டாங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், வேற விஷயம்.
இல்லைங்களா? தாய் வளர்க்குற கடமை. அது முஅல்லிமா இல்ல. இல்லைங்களா? நீங்க ஒரு புள்ள உங்களோட புள்ளைக்கு நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க. இல்லாட்டி உங்களோட தாத்தாட மகள், தங்கச்சியோட மகள் அப்படி சொல்லிக் குடுக்குறீங்கன்னா, அது முஅல்லிமா இல்ல. அது உங்களோட கடமை. இல்லைங்களா? டீச்சர் ஆவேல அது. அது ஒரு பேரண்டிங். சரியா? ஸோ டீச்சர்ன்னு சொன்னா யாரு முன்ன பின்ன சொந்த பந்தம் இல்லாதவங்க கூட வச்சு ஒரு கிளாஸா டீச் பண்றது தான் டீச்சிங்ன்னு சொல்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட முன்பின் அனுபவம் இல்லாத மாணவர்கள் கிட்ட நாங்க நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த கத்து கொடுக்கறது தான் ஆசிரியர்ட பண்பு. விளங்கினா? ஸோ பெத்த பிள்ளைக்கு படிச்சு கொண்டு நான் ஒரு மாலிமான்னு சொன்னால் அது எடுபடாது. ரைட்டா? ஸோ இனி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் லோக்கலாக பேசினேன் அப்படின்னு சொன்னால், இந்த மீடியா துறையை பார்த்திப்போம், இல்லாட்டி ஆர்ஜே அது மாதிரி துறைகளை பார்த்திப்போம். அவங்க எல்லாரும் இன்னும் அந்த பழங்காலத்து தமிழ்லேயே பேசி கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இப்பொழுது நாங்கள் பார்த்தோமானால் அப்படின்னாலே அந்த அந்த எழுத்து தமிழில் பேசுவாங்க. இந்த எழுத்து தமிழில் மனப்பாடம் பண்ணி பேசுகிற அளவுக்கு நாங்கள் இங்கே இல்லை. பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் புல்டோஸோ. இங்கே வந்து உங்களுக்கு மனசில் படுற லோக்கல் தமிழ்லே பேசுகிறேன். உங்களுக்கு தமிழ் அப்படி நான் பேசுகிறது விளங்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் மொழிமால கண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள மேபி உங்களுக்கு அந்த என்ற தமிழ் விளங்காமல் இருக்கலாம். ஏன்னா நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி சொல்கிற சில டைம் என்ற தமிழ் விளங்குறதில்ல அப்படின்னு. இங்கே சுத்த தமிழில் பேசி இங்கே ஒன்றும் செய்ய இயலாம். சரியா? ஸோ இனி நீங்கள் 600 பேரை ஒர்க் எடுக்கிறேன்னு சொன்னால் 600 பேர் இல்லை, இப்போ அப்ளை பண்ணிக்கிற வந்து 1800 பேர். சரியா? இந்தியாவோட சேர்த்து. ஸோ இந்தியா, பஹ்ரைன், போர்ச்சுகல், பிரேசில், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் ஏஞ்சி. ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் இருக்கிற குரூப் வந்து ஸ்ரீலங்கன் குரூப்ஸ் ஆகிக்கும். ஸோ சிலவங்க இந்தியன் குரூப்ஸில் இருப்பீங்க. ஸோ அப்படி நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்ததில் இப்போ 1800 மாலிமாக்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கிறீங்க. இன்க்ளூடிங் ஒரு 100 150 ஆலிம்களும். சரியா? முஅல்லிம்களும் பாய்ஸ் அண்ட் ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க வேறு கேட்டகரி. அவங்கள அப்புறமா பேசலாம். இப்போ நாங்கள் 1800 முஅல்லிமா பற்றி பேசுவோம். 1800 பேருக்கு எப்படிங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் தரோம். அதில் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி செய்யணும், எப்படி தாரோன்றது தான் இன்னைக்கு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்தான், ஒன்றாவது சல்லி, எனக்கு மணி. இந்த மணி மைண்டடா எனக்கு சம்பளம் தான் வேணும், எனக்கு சல்லி தான் முக்கியம் அப்படின்னு வந்து யார் சரிக்குன்னு சொன்னால், இந்த வீடியோ இப்படி போஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒன்றாவது மணி மைண்டடாக வரவங்க இங்கே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சரி நல்லது நடக்கணும். 1800 மொழிமகள்னு சொன்னா இப்போ அப்ளை பண்ணிடுறாங்க. யாரையும் நாங்கள் இப்போ விலக போகிறதில்ல. சரியா? இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் ஃபில்டர் ஆகி கொஞ்சம் பேர் வருவாங்க. அதில் பெஸ்ட்டாக செலக்ட் ஆகிறவங்க இல்லை, சரியாக பதில் சொன்னாலே எல்லாரும் செலக்ட் தான் இன்டர்வியூவில். இல்லைங்களா? இப்போ இன்டர்வியூ வச்சு 600 பேர் தான் எடுக்கிறாண்டு இல்லை. நீங்கள் இன்டர்வியூவில் சரியாக ஸ்கோர் பண்ணுற, அதாவது சரியாக தஜ்வீத் சட்டத்தை சரியாக சொல்லணும். அண்ட் தஜ்வீதோட உச்சரிப்பை, அதாவது ஒவ்வொரு அரபு எழுத்து வசனங்களோட வார்த்தைகளோட உச்சரிப்பை நீங்கள் சரியாக சொன்னாலே நீங்கள் பாஸ். அவ்வளோதான் எக்ஸாம். அவ்வளோதான் இன்டர்வியூ. தஜ்வி சரியாகிக்கணும், உங்களோட தஜ்வி சட்டங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இன்டர்வியூ, நீங்கள் பாஸ். எல்லாரும் இப்போ 1800 பேரும் சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் 1800 பேரும் பாஸ். இல்லைன்னா அப்போ 600 பேர் தான் எடுக்கிறாண்டு இல்லை, லிமிட் நாங்கள் வச்சோம் 600 பேர். இப்போ 1800 பேர் வந்து இது ஒரு பெரிய ஒரு நியமத்தை, இது ஒரு பெரிய பறக்கத்தை, இது சொல் எனக்கு மாதம் சொல்லி தரதுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் இந்த 600 பேரில் அப்போ நல்லா கமெண்ட் பண்ணவங்களும் விலகி பட்டன்னு சொன்னால் அப்போ அவங்க ஏமாந்த மாதிரி. ஸோ யாரைங்க ஏமாத்துறல்ல, உங்களுக்கு அஜித்தோ உங்களுக்கு சரியான உச்சரிப்பு வரலன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் நீக்கப்படுவீங்க. ஏனைய அனைவரும் செலக்ட் பண்ணப்படுவீங்க. ஸோ யாரும் இங்கே வந்து நீக்கப்பட மாட்டாங்க. சரியான இன்டர்வியூவில் ஒழுங்காக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேர் எடுப்போம். 800 பேரில் என்ன சரி இஷ்யூ ஆவி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது குறைஞ்சபட்சம். ஏன்னா இந்தியன்ஸ் அதிகமாகிறாங்க. ஸோ நோர்வே, ஸ்வீடன், தமிழ் பேசும் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் மலையாளிகள் ஆல்சோ. ஸோ கேரளா அண்ட் சிங்கள மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ தெலுங்கானா, தெலுங்கு அண்ட் உருது. ஸோ நான் இந்தியன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். சரியா? ஸோ புல்டோசாஃப்ட் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி, உங்களுக்கு தெரியுமோ தெரியா? ஸோ ஸ்ரீலங்காவில்
ஸ்பேஸ் அதாவது விண்கலம். ஸ்ரீலங்காவில் 2009 விண்கலத்தை அனுப்பக்கூடிய அந்த ப்ரொஜெக்டில் இருக்கிறதும் புல்டோஸ் தான். சரியா? ஸோ ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பக்கூடிய ராவணான்னு சொல்லுவோம், ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் ஆஸ்ட்ரோனமிக்கல் voyage அண்ட் ஏரோநாட்டிக்கல் நேவிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நாசா வந்து அமெரிக்காவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு வந்து ராவணா, இந்தியாவுக்கு இஸ்ரோ. அது மாதிரி ராவணா வந்து ஸ்ரீலங்காட்டா. ஸோ இந்த ப்ரொஜெக்டை கூட செய்கிறது புல்டோஸ் தான். ஸோ இது ஒன்று பெரிய ஒரு பேஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸுக்கு கீழே தான் லாய்க்காவும் வருது. ஸோ லாய்க்காலேயும் உங் உங்களுக்கு இப்போ கிடச்சிக்கிற ஒர்க் வந்து என்னென்னா, லாய்க்காக்கும் கீழே உங்களோட வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வரப்போகுது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் வந்திருப்பீங்க, குடும்ப கஷ்டம் அப்படின்னு, மணி வேணும். இப்போ நிறைய பேரை பார்த்து இப்போ பெருநாள் வருது. சரியா? இந்த வீடியோ போடக்குள்ள ஒரு 10 நாளில் பெருநாள். பெருநாள் வருது, உடுப்பு வாங்க கஷ்டம் அப்படி நிறைய உமாமார் பார்த்துக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இவங்களோட மைண்ட் செட், அதாவது உளவியல் ரீதியான ஒரு மைண்ட் செட் வந்துக்குது. என்னன்னா, பணம் வந்து பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ பணம் பெருசு இல்லை, பணம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பணம் நமக்கு பெருசு தேவையில்ல, பணம் தேவையில்ல, பணம் தேவையில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற நம்ம ஆக்களை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 99% பேர் இப்படி இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லாமே பரம ஏழை, அதாவது வறுமை கோட்டு சைடில் தான் இருப்பாங்க. வரீங்கன்னா, மிடில் கிளாஸும் இல்லை, அந்த மிடில் கிளாஸும் கீழே உள்ள ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் வறுமை கோட்டுக்குள்ளே இருப்பாங்க. பணம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்கிற மக்கள். ஸோ இதில் நாங்கள் நிறைய மாலிமாக்களை நாங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், ஆல்ரெடி லாய்க்கால இருக்கிறவங்கள. ஸோ அப்படி பார்க்கக்குள்ளையும் அப்படி வந்தவங்கள பணம் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். நல்லா கேட்டுக்கோங்க, பணம் பெருசு தான். பணம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வறுமை கோட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் ஐகளும் குர்ஆன் ஆயத்தைகளும் அப்படி இல்லாட்டி அப்படியெல்லாம் சொல்லி அப்படி பயன்களை பண்ணுவாங்க. ரைட்டா? என்னன்னா, இந்த ஏழைகள் தான் சொர்க்கத்துக்கு வந்து நல்ல இடம் வைக்கும், ஏழைகளுக்கு தான் பெரிய இதுக்குதுண்டு அதெல்லாம் பச்சை போய் அவங்களா ஏமாத்திக்கிறாங்க. விளையினா எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சரியா? இப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னைக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் ஏழை, இவன் பணக்காரன். இவன் வந்து இந்த ஏழைக்கு தானமா ஒரு புக், ஒரு ஈச்சப்பழத்தை கொடுக்குறான். இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல யாரு சிறந்தவன்? இந்த கையேந்தி இந்த ஈச்சப்பழத்தை வாங்கின ஏழையா, இல்லாட்டி தானமா, அதாவது நேர்மையா, அல்லாட மனசுக்கு அல்லாக்காக சதக்காவா கொடுத்த இந்த பணக்காரனா? யாரு சிறந்தவன்? பணக்காரன் தானே. ஆனா எங்கட சமூகத்தை எப்படி அவங்க போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த உங்களோட மனசை மாத்திக்கிறாங்கன்னு சொன்னா, ஏழை தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அது இதெல்லாம் புரட்டி பார்த்தா நடக்கும். வேலை செஞ்சு நல்லா உழைச்சி நல்ல இடத்துக்கு வந்தவன் தான் சிறந்தவன். இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இன்னைக்கு ஒருத்தன், அவன் வந்து ஒரு இஃப்தாருக்கு போகிறான் சாப்பிட்றதுக்கு. இவன் சிறந்தவனா? இல்லாட்டி இன்னும் ஒரு பணக்காரன் 2000 பேருக்கு இஃப்தாரை போடுறான், இவன் சிறந்தவனா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இஃப்தாருக்கு போயிட்டு தின்றவன் சிறந்தவனா, இல்லாட்டி இஃப்தாரே போடுறவன் சிறந்தவனா? இஃப்தாரை போடுறவன் தான் சிறந்தவன். அப்போ இங்க ஏழைக்கும் பணக்காரங்க டிஃப்ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈச்சப்பழத்தை கொடுத்தா எந்த எண்ணத்துல கொடுக்குறாங்க, எந்த மைண்ட் செட்டில் கொடுக்குறாங்க மட்டும் இல்லை, குவான்டிட்டியும் இம்பார்ட்டன்ட் தான். இல்லைங்களா? எத்தனை பேர் அதால் பயனடைகிறாங்கன்னு சொல்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். அப்போது ஒரு ஏழைக்கு, இப்போ இது நோன்பு மாதம், ஒரு ஏழை ஒரு நாளில் ஒரு நோன்பு பிடிப்பான்னா 30 நாளில் 30 நோன்பு தான் பிடிக்கலும் ஒரு ஏழைக்கு. சரியா? ஆனால் ஒரு பணக்காரன் 30,000 நோன்பு பிடிப்பான் ஒரு மாசத்துல. சாத்தியம் பணக்காரனுக்கு மட்டும்தான். எப்படி அது சாத்தியம்? நான் சொல்றேன். எவன் ஒருவன் ஏழைக்கு உணவளிப்பானோ அவன் அந்த ஏழையிட நோன்புட நன்மையை வந்து அந்த உளவளித்தவன் பெறுவான் அப்படின்றதான் மார்க்க சட்டம். அப்போ நாம் ஒரு 30,000 பேருக்கு ஒரு மாசத்துல சரியா, ஒரு ஒரு நாளும் இல்லை, ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 பேரை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, சரி ஒரு 1000 1000 1000 சரி, டார்கெட் பண்ணி 30,000 பேருக்கு நாம கஞ்சியும் வேணாம், கஞ்சி ஒரு இஃப்தார் எது சரி ஓகே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 30,000 பேரும் பிடிச்ச நன்மை இந்த மனுஷனுக்கு வருமா வராதா?
வரும். அப்போ ஒரு ஏழைக்கு 30 நோன்பு, ஒரு பணக்காரனுக்கு 30,000 நோன்பு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டா பெஸ்ட்டா ஈக்கிறது வந்து பணக்காரன் தான். ஆனா எத்தகைய பணக்காரன்னு சொன்னா, அவன்ட பணத்த அல்லாஹ்வுட பாதையில தானம் பண்ணுபவனே. அதை அன்றி சுருட்டி சுருட்டி சேர்த்து வைப்பவன் அல்ல. அப்ப நாங்க சொல்றது பணக்காரனா இரு, வானம் சொல்லல. ஆனா அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கணும் வேணும். 2வது விஷயம் சரியா? 5 கடமை இருக்குது. எத்தனை கடமை இருக்குது? 5 கடமை. அதாவது 5 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவோம். சரியா? காலிமா அப்படி அப்படி வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து சவும் வந்த அப்புறமா அடுத்த கடமை, இந்த நோம்போட அடுத்த கடமை வந்து ஹஜ்ஜு தான். ரைட்டா? இப்ப இந்த ஹஜ்ஜு யாரு கடமை? பணக்காரனுக்கு. ஏழை கடமையா? இல்ல. அப்ப பணக்காரன் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு அன்னைக்கு பிறந்த குழந்தை போல பறந்து வருவான் நாட்டுக்கு. ஹாஜின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹாஜின்ற பட்டம் கிடைக்கிறது பணக்காரனுக்கு. அன்று பிறந்த போல் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிதாக பிறந்து வர போல வருவான் பணக்காரன். ஆனா இது ஏழைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நாங்க என்ன தெரியுமா போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம்? இல்ல ஏழை தான் முக்கியம், ஏழை தான் முக்கியம், ஏழை தான் பெருசுனா ஒன்னாவது இவங்கெல்லாம் போவாங்க. விளங்கினா? ஏழை ஐக்கிற சிறந்ததா பணக்காரன் ஐக்கிற சிறந்ததான்னா புள்ளைய வளங்க. எப்படி தெரியுமா? நீ பணக்காரனாகு, நாளைக்கு உன்னால ஒரு 4000 பேர் படிக்கிற அளவுக்கு, படிக்க வைக்கிற அளவுக்கு நீ பணக்காரனாகு. அப்ப 4000 பேர் படிச்சாங்கன்னு சொன்னா அவனை பெத்த உனக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இதே நீங்க அந்த புள்ளை ஏழாவதுங்க சொன்னா அவன் இன்னத்தன்ட்ட கையேந்தி கொண்டிருப்பான். இப்படியா புள்ளைய வளர்க்க போறீங்க? இல்லாட்டி 4 பேருக்கு சாப்பாடு போடுற புள்ள வளர்க்க போறீங்களா? வளர்ப்புற பிரச்சனை இல்லைங்களா? எங்கட முஸ்லீமை நாங்கள் என்ன தளர்த்திக்கிறோம்? பணம் முக்கியம் இல்லடா, பணம் மீண்டா நோயாளி ஆகி மறந்துக்கு தான் செலவழிச்சு கொண்டிருப்போம்னு சொல்லுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே கோடு தான். என்ன? பணக்காரனுக்கு நோய் வரும், ஏழைக்கு நோய் வரும். பணக்காரனுக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா அவன் நல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மறந்து காப்பாத்தி கொள்ளுவான். ஏழைக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க பாருங்க. அவங்களுக்கு கிட்னிக்கு இவ்வளோ வேணும். அப்படி இல்லாட்டி டிக்டாக் சேனல்ல இல்லாட்டி சிலவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த இந்த பொடி எனக்கு இவ்வளோ, மருந்துக்கு இவ்வளோ வேணும். அப்படி இல்லாட்டி லொரியில வருவீங்க ஸ்பீக்கர் போட்டுக்கொண்டு, சாப்பாடு இது சாப்பாடு இல்லை, ஸ்பீக்கரில் போட்டு கொண்டு வருவாங்க, இது சல்லித்தாங்க சல்லித்தாங்கன்ட்டு. அப்படி இல்லாட்டி பள்ளிக்கு முன்னுக்கு போயிட்டு நிற்பீங்க. அப்போ எந்த வாழ்க்கைமா சிறந்தது? பணங்கிற வாழ்க்கை சிறந்ததா, பணம் இல்லாத வாழ்க்கை சிறந்ததா? திக்ரு செய்யணும், குர்ஆன் ஓதணும், சோம்பேறியாகப்படாது. நாம் என்ன செய்யறோம்டா? சோம்பரத்தை வந்து மார்க்கத்தில் காட்டுறோம். என்ன காட்டுறோம்? யார் நான் திக்ரு செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு அதுதான் போதும், அப்படி நான் வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னு சோம்பரத்தனத்தை நாங்கள் மார்க்கத்தில் காட்டுறோமே ஒழிய ஒரிஜினல் மார்க்கத்தில் நாங்கள் ஈக்கிறோம் அப்படின்றது இல்லை. விளங்கினா? நிறைய பேர் அப்படிதான் மேட்டர். விளங்கினா? நான் தொழுறேன், ஓதுறேன், ஜமாத் போறேன், கஸ்துக்கு போறேன், வாரேன் அப்படின்னு தான் ஈக்கிறாங்க வழிய புள்ள குட்டியை யாரு பார்த்துக்கொள்ற, சம்பாதிக்கிற யாரு, அதுகளை பார்க்கறது இல்லை. விளங்கினா? தப்பு சொல்லலை, வானம் சொல்லலை, போவானம் சொல்லலை. பட் சிஸ்டம் ஒன்று இது சரியா செய்யணும்னு தான் சொல்றேன். இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இணை வந்த வந்த நிறைய பேர் வந்து சேலரின்னு போட்டிப்போம். அப்போ மணி மோட்டிவ்ல தான் வந்திருப்பீங்க. இல்லைங்கண்ணா? மணி மெயின் மோட்டிவ் ஒன்று தான். மணி மோட்டிவ் இல்லைன்னு சொல்லலாம். மணி மோட்டிவ் இல்லைன்ற ஒரு 10% வந்து இயலும். எனக்கு மணி இம்பார்ட்டன்ட் இல்லை, படிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ ஹஸ்பண்டு ஒழுங்கா சம்பாதிக்காத பட்சத்தில் இப்போ நாட்டில் ஈக்கிற நிலைமை வச்சு மணியை மேனேஜ் பண்ணலாம். ஸோ படித்ததுக்கு என்ன சரி சம்பாதிக்கணும். அதனால் நமக்கு இப்போ வெளியே போகலாம். ஸோ ஆன்லைனில் சரி பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தவங்க அதிகம். சரி, இதை சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி வந்தவங்க அதிகம். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ப்ரோசஸ் தான். 1 2 3 இல்லை, நாங்கள் நிறைய ப்ரோசஸ் தருவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மிஷன் உண்டு. ஒரு கேமை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ அதை மாதிரி போகும். அதுக்குண்டு இப்போ நீங்கள் சல்லி கட்டி தான் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது ஸ்கேம் தான். அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டோம். யாராச்சும் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் வேலைக்கு வந்தோன்னா சல்லி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வெளியே வந்துடுங்க. அது வந்து ஒரிஜினல் ஒர்க் ஒன்று இல்லை, அது வந்து உங்களை ஊழல் செய்கிறாங்க, அதாவது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் வந்து அப்படி ஒன்றும் சல்லி உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை. உங்களோட சல்லியும் எங்களுக்கு தேவையும் இல்லை. சரியா? நான் உங்களுக்கு தாரோம், நீங்கள் ஒழுங்கா செஞ்சா அவ்வளோதான் கதை.
இவன் என்த்தடா லோக்கலா பேசுறான், மௌலவி மாரி பேசுறான்னு கேட்டா, நாங்க மௌலவி மாரி பேசுறதில்ல. நாங்க வந்து பிளான் சரியா? நாங்க தான் பிளான் ஸ்கெட்ச் பண்ணி எங்களோட ஒர்க் வந்து ஆன்ட்ரோப்ரீனியர்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ வி ஆர் ஆன்ட்ரோப்ரீனியர்ஸ். வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை கான்செப்ட் எப்படி செய்யணும்னு. இது உங்களுக்கு மௌலவிகள் இல்ல. லேடீஸ் தானே முஅல்லிமாக்கள் அவங்கள டீல் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட தெளிவா, கிளியரா படிச்ச மாரி, முஅல்லிமா படிச்ச மாரியே பேசுவாங்க. பட் நாங்க வந்து லோக்கல்ல தான் பேசுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளியர் தானே? ஸோ நான் வந்து ஒரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்தீங்கன்னா ஒழிய, உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் மார்க்கத்தை படிச்சு தர வரல. சரியா? ஸோ ஜஸ்ட் சொன்னேன், மணி இம்பார்ட்டன்ட். புள்ளகுள்ள மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாழங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னால் எனக்கு அது ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு லேசி. ஒரு நான் யாரையும் குத்த சொல்லலை, யாரும் நான் பேரை வச்சு குத்த சொல்லலை. ஒரு ஆன்ட்டி ஒன்று சொல்கிறாங்க, இப்படி தான் சல்லி முக்கியம் இல்லை, சல்லி வச்சு ஒன்றும் செய்யலாம், மனசு தம்ம தான் முக்கியம், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நானும் ஓகேன்னு கேட்டுட்டு அப்புறமா கேட்டேன், அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வாப்பா 5 வருஷம் ஆயிடுச்சு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சல்லி இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிற இவங்க ஹஸ்பண்ட்டை வெளிநாட்டுக்கு 5 வருஷத்துக்கு விற்றுக்கிறாங்க. இல்லைங்க, ஹஸ்பண்டையே விற்றுட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு ஒர்க்குன்னு சொன்னால், வேலைன்னு சொன்னால், எங்கட லைஃப்ட டைமை நாங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம். நம்மக்கிட்ட கொடுக்குறது வேற ஒன்றும் இல்லை. நம்மட லைஃப்ட, நம்மட காலத்தை நாங்கள் 8 மணிலேருந்து 5 மணி மட்டும் கொடுக்குறோமா கவர்மெண்ட் ஜாப்பில். அப்போ அந்த டைமை நாங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுதான் சம்பளம். அதே மாதிரி தான் வெளிநாட்டுக்கு ஃபுல்லாகவே தூக்கி கொடுத்துட்டோம். ஹஸ்பண்டை தூக்கி கொடுத்துட்டோம். மாதம் மாதம் இவங்க மணி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சல்லி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறவங்க ஹஸ்பண்டை வீட்டுக்குள்ளே வச்சு கொள்ளிச்சு அனுப்பாமல் சல்லி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான் அனுப்பிக்கிறாங்க. ஆனால் கதை மட்டும் சல்லி இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு. ஸோ யாரும் இன்னைக்கு வந்து சல்லி இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு வரவானா, எல்லாருக்கும் சல்லின்ற இம்பார்ட்டன்ட் தான். சொந்த பந்தம் கூட மதிக்காது சல்லி இல்லைன்னு சொன்னால், என் பெத்த புள்ள கூட ரொம்ப மதிக்காது சல்லி இல்லைன்னு சொன்னால். சல்லி இம்பார்ட்டன்ட். ஸோ யாரும் இங்கே வந்து சல்லி இல்லாத இந்த கதையெல்லாம் சொல்லி கொண்டு வர வானம். அண்டர்ஸ்டூட். சல்லி இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட்டு எங்களுக்கு தெரியும். கிளியர் தானே? அப்படி இம்பார்ட்டன்ட் இல்லைன்றவங்க சல்லி எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு டொனேட் என்ன பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தர அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இங்கே யாரும் வந்து எங்களுக்கு சல்லி இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் சும்மா சொல்லி தரேன் அப்படின்ற அந்த கதை வந்து கொண்டு வர வானம். கிளியர் தானே? ரைட். இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதை ஒர்க்கை எப்படி பண்ணுறேன்? இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறேன்டா, ஒன்றாவது நீங்கள் ஒரு 1000 பேர் வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 1000 பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? எப்படிப்பட்டவங்கன்ட்டு இன்டர்வியூவில் கண்டுபிடிக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், சல்லி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் மணி மோட்டிவில் வரப்படாது. சல்லி தான் எல்லாமேட்டு வரப்படாது. நான் செய்கிற சேவை அந்த சல்லிக்கு நிகராக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அது எக்ஸெப்டட். இல்லைங்களா? கிளியர் தான் சொல்கிறது. யாருமே சும்மா ஒர்க் பண்ண தேவையில்ல. ஆனால் ஒரு விஷயம் சல்லி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எப்படின்னு சொன்னால், சல்லி மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. சல்லி தான் மோட்டிவ்னு வரவங்க வந்து வர தேவையில்ல. இல்லைங்களா? சல்லி தான் முக்கியம். சல்லி இருந்தால் தான் செய்வேன். சல்லி இல்லாட்டி ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா அது வேறு விஷயம். சரியா? நான் சொன்னேன் சல்லியை வானன்று சொல்ல வானன்று தான். அதுக்குன்னு சல்லி மட்டும்தான் வேணும்னு சொல்லக்கூடாது. சரியா? நியூட்ரல் மைண்ட் செட் இன்னொன்று இது. நியூட்ரலாக பொதுவாக நிற்கணும். ரைட். அப்போ இந்த ஒர்க் எப்படி பண்ணுறேன்? என்னடா இவன் ஒர்க்கை சொல்லாமல் இவ்வளோ லெக்சர் கொடுத்துட்டீங்கறான்னு நீங்கள் குழம்புவான்னு நான் சொல்லுவேன். சரியா? இப்போ நீங்கள் 1000 பேர் வாரீங்கம்மா. இந்த 1000 பேரில் யாருக்கு ஒழுங்காக தெரியும், என்ன மாதிரி தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் இருக்குது. நல்லா படிக்க தெரியும், நல்லா படிச்சு மீப்பீங்க. சரியா? நல்லா படிச்சுப்பீங்க, நல்லா பட்டம் எடுத்துப்பீங்க, நல்லா நாலேஜும் மீக்கும், எல்லாம் மீக்கும். ஆனால் சொல்லிக் கொடுக்க தெரியா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ண தெரியா, அப்போ இவங்களாம் வச்சவங்களே கஷ்டம். இல்லைங்களா? இவங்க விளக்கப்படுவாங்க. இல்லைங்களா? இவங்க தான் விளக்கிட்டுரும். எப்படி நல்லா படிச்சுப்பாங்க, ஆனால் இது தெரியா, என்ன தெரியா, ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ண தெரியா, ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகணுன்னு தெரியா. அப்படிப்பட்டவங்கள கஷ்டம். இல்லைங்கண்ணா? இன்னொரு கேட்டகரியான மூலியமாக கழிப்பாங்க. நல்லா படிச்சுப்பாங்க, நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஆனால் ஆன்லைனில் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னு தெரியா. இல்லைங்களா? ஆன்லைனில் டீச் பண்ண அது கஷ்டம், இது கஷ்டம், எனக்கு எல்லாமா வருது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்கள வச்சு எழுவும் இல்லை. இப்போ நான் ஆன்லைனில் படித்து கொடுக்குற சுட்டி நான் ஃபிசிக்கலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அவங்கள வச்சு இது பண்ணவும் இல்லை. நல்லா கேட்டுங்க. இப்போ இவங்க நல்லா இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் நல்லா டீச் பண்ண தெரியும், ஸ்டூடெண்ட்டை நல்லா மேனேஜ் பண்ண தெரியும். ஆனால் தஜ்வீத் ப்ராப்பராக வராது. அண்ட் அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ண தெரியும். ஆன்லைனில் நல்லா
செய்ய தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணவும் தெரியும், ஆன்லைன் எல்லாம் செய்யவும் தெரியும். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, சரியான எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் வராது. அப்படிப்பட்ட அலிமாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் இன்டர்வியூ வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு வேணும் பெஸ்ட் ஆனாகள். கிளியர் தானே? எங்களுக்கு 600 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 10,000 பேரும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் வேணும் பெஸ்ட் ஆனாகள். என்ன வேணும்? பெஸ்ட் ஆன ஆக்கள், அலிமாக்கள். அண்ட் இன்னொரு மைண்ட் செட் இது, நாங்கள் இது வரைக்கும் ஒரு 2 இயர்ஸாக போகுது இந்த லாய்க்கான்னு சொல்கிறது. இதில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் விளங்காது அவங்களோட உண்மையான பண்பு எல்லாம், ஸ்டார்டிங்கில் விளங்காது. ஒரு 2-3 மந்த் போன போது தான் விளங்கும் அவங்க எப்படி என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ கேரக்டர் செட்டிங் நோண்டிக்குது. ஸோ என்ன சிலவங்க வந்து சில டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், சண்டை பிடிச்சி கொள்வது, மொழிமாக்குள்ள, சரியா, 2 பேருக்குள்ள எப்படி சண்டை பிடிச்சி கொள்வது. ஸோ வாக்கு விவாதங்கள், அடுத்த நடத்தை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேவையில்லாம மாதிரி ஏசுறது, இப்படியான இஷ்யூஸும் நடக்கும். அப்போ இதையும் இன்டர்வியூ வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ அவங்க எல்லாரையும் டெஸ்டிங்கு போடணும். என்ன போடணும்? ப்ரொபஷன் பீரியட்னு சொல்லுவோம். ப்ரொபஷன் பீரியட்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் ஸ்டாஃப் எடுக்கிட்டால ப்ரொபஷன் பீரியட் போட்டு தான் எடுப்பாங்க. ஸோ புல்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இல்லாட்டி இந்த நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஏரோநாட்டிக்கல் ஆகிலும் எது எடுக்கிறாண்டாலும் ப்ரொபஷன் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ உங்களை எல்லாருமே ப்ரொபஷன் பீரியடுக்குள்ளே தான் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொபஷன் பீரியடை கவர் பண்ணிட்டு தான் முடிச்சுட்டு தான் வரணும். சேலரி நாங்கள் சொன்ன சேலரி இல்லை, அது கூடயும் கிடைக்கும். சரிங்கண்ணா, இப்போ ஸ்போக்கன் அரபிக் எல்லாம் படித்து கொடுக்குற மாலி மகளுக்கு நியர்லி 50-60,000 ரூபா சேலரி. இல்லைங்கண்ணா, 50-60,000 சேலரி. அரபிக் நார்மலாக படித்து கொடுக்குறவங்களும் மட்டும் ஏன்னா சேலரி கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், உங்களோட கேரக்டர் எப்படி, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி, அதெல்லாம் மாலி மக்கள் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் பாய்ஸ் எந்த இடத்துலையும் ஒழுங்கு வர மாட்டாங்க, ஜென்ஸ் எந்த இடத்துலையும் இல்லை. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான்டா. ஸோ நானும் லாய்க்காலையில் புல்லோஸ் ஆஃபில், சரியா. ஸோ லாய்க்காட ப்ரோக்ராமை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா தான். ஸோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் தான் மானிட்டர் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே மானிட்டர் பண்ணி நீங்கள் எப்படி என்ன மாதிரி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் கேரக்டர் டெஸ்டிங் அண்ட் அஹ்லாக்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி, நம்ம நல்ல நல்ல நடத்தை எப்படி, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சிலெக்ஷனில் பெஸ்ட்டானவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க, மீதி உள்ளவங்க வந்து ட்ராப் பண்ணப்படுவாங்க. ரைட்டா? இவ்வளோ தான் மேட்டர். அப்போ இது எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து உங்களோட ப்ரொபஷன் பீரியட். ஃபர்ஸ்ட் 3 மந்த் உங்களோட ப்ரொபஷன் பீரியட். அதில் உங்களுக்கு வந்து 3 மந்த்துக்கு சேலரி கிடைக்காது, சரியா. 3 மாதத்துக்கு சேலரி கிடைக்காதுன்னா அப்போ என்னத்துக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் சேலரி தான் கிடைக்காது, ஆனால் அதுக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும். அப்போ அது என்ன பேமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா. இப்போ என்னத்தையே படித்து கொடுக்கணும். நீங்கள் இங்கே வந்து மார்க்கம் படித்து கொடுக்க தேவையில்லை, சரியா. நீங்கள் வந்து அலிஃபுன் பா ஒன்று படித்து கொடுத்தாலே போதும். இன்னைக்கு அலிஃப் பாண்டு இல்லைங்களா, அலிஃப் பாண்டு படித்து கொடுத்தாலே போதும், வேற ஒன்று படித்து கொடுக்க தேவையில்லை, சரியா. அதில் பார்த்துட்டு உங்களை வந்து அடுத்தடுத்த பாடத்துக்கு போடுவோம். அந்தந்த பாடத்தில் சேலரிஸ் கூட நியர்லி 1,50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணவும் வேணும். அந்தந்த மாலிமாக்கள் இல்லைங்கன்னா சேலரி 1,50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண இயலும் மந்த்லி. பொய் இல்லை, சீரியஸாக வல்லாய் சொல்கிறேன், ரைட்டா. அப்போ ஃபஸ்ட்டு உங்களை போடுற இக்ரான் ஒரு விஷயம் வந்து இது இன்டர்நேஷ்னல் குர்ஆனிக் ரீடிங் அசஸ்மெண்ட். இன்டர்நேஷ்னல் குர்ஆன் ரீடிங் அசஸ்மெண்ட்னு சொல்லி, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இஷ்யூ பண்ணுற இக்ரா சர்டிஃபிகேட், அதாவது குர்ஆன். இப்போ அது லெவல் 6 இது, லெவல் 6 லெவல் இருக்குது, 6 லெவல் இருக்குது. ஸோ 6 லெவல்லையும் இமேஜஸ் அப்படியே குரூப்பில் போடுவாங்க. அவங்களோட என்ன 6 கிதாபையுமே போடுவாங்க, பிடிஎஃபாக பார்த்துக்கோங்க, சரியா. இந்த லெவல், இந்த இக்ரா வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டையும் போடுவாங்க. அந்த வீடியோஸையும் பாருங்கள், இல்லாட்டி இந்த வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 6 லெவலில் நீங்கள் 1வது லெவலில் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் புலோகளுக்கு படித்து கொடுத்து காட்டணும். லெவல் 1. ஸோ லெவல் 1 ரொம்பவே ஈஸி, கஷ்டமே இல்லை. இந்த லெவல் 1ல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் ஒன்று தருவோம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கவுண்ட் உண்டு, 1000 பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். 1000 பேருக்கு தனித்தனி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து இன்னொருத்தனு கொடுக்குறல்ல, உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு மட்டும்தான். அப்போ 1000 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா. கிட்டத்தட்ட 30,000 புலகளில் பிரித்து தரும், சரியா.
30,000 மாதிரி புலோவில் ஒன்றா பிரித்து தரோம். 30,000 கூட புலோ இருக்குது, நாங்கள் பிரித்து தரோம். சரியா? நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த லெவல் 1 படித்து கொடுத்து காட்டுறோம். இன்டர்வியூக்கு போகிறோம். சரியா? இன்டர்வியூ நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னால், இந்த இந்த நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டீங்க, எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க. ஃபார்மில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபார்மில் சரியான கண்டாக்ட் நம்பரை போடுங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கண்டாக்ட் பண்ணுவாங்க. மாலிமாக்கள் கண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ டேட்டுன்னு சொல்லி உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்த அப்புறமா உங்களுக்கு இந்த லெவல் 1ம் ஸ்டூடெண்ட்டும் கிடைக்கும். ஒரு 40 40 50 30 அதை மாதிரி உங்களுக்கு 10. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ உங்களோட ஃபுல் டைம் ஃப்ரீ டைமை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கொள்ளிடும். 10லேருந்து 60க்குள்ளே எடுக்கணும். மேக்ஸிமம் 65 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 65 ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளிடும். ஸோ எனக்கு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கன்னு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 40 ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் தான் ஸ்டார்டிங்லேருந்து படித்து கொடுக்கணும். ஸோ ஏஜ் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகும். 5 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. சின்ன குட்டி புள்ளோ இல்லை, 5 வயசுக்கு மேலே. ஸோ இந்த 40 புலோகள்லையும் நீங்கள் இந்த லெவல் 1 மட்டும் தான் படித்து கொடுக்குறீங்க. லெவல் 1 ரொம்ப லேசி. ஸோ நான் ஃபோட்டோஸ் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் லேசி. இதை மட்டும் நீங்கள் படித்து கொடுக்குறீங்க. ஒரு 1 மந்த் இல்லாட்டி 1.5 மந்த்தில் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ண இயலும். ஸோ 3 மாதம் ப்ரொபஷனில் 1.5 மாதத்தில் நீங்கள் இதை முடிச்சிடுங்க. இந்த விஷயம் இதில் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணப்படும். என்னச்சா, இன்டர்நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணப்படும். எப்படின்னு சொன்னால், இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்தால் மட்டும்தான் லெவல் 2க்கு அந்த பிள்ளைக்கு போகவே இயலும். அப்போ அந்த லெவல் 2க்கு போகிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் எடுப்பாங்க. லெவல் 2க்கு போகிறதுக்கான ஆர்வத்தை நீங்கள் தூண்டுறது லெவல் 1ல் தான். லெவல் 1ல் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்களா, லெவல் 1ல் நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்களா, லெவல் 1ல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, லெவல் 1ல் நீங்கள் ஒழுங்காக கிளியராக இருக்கிறீங்களான்ற பொறுத்து லெவல் 2க்கு நிறைய பிள்ளைகள் போங்க. ஸோ லெவல் 2க்கு போக்கிட்டால உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லெவல் 1ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் 2க்கு எத்தனை புலோகள் போகுதுகளோ அத்தனை புலோகளுக்கான அமௌண்ட் அமௌண்ட் இல்லை கண்டிட்டியை நாங்கள் பார்ப்போம். ஒரு வேலை ஒரு 30 புள்ள தான் போகுது, 10 புள்ள போகலன்னு வச்சுப்போமே. 30 புள்ள தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க லெவல் 2க்கு. 30 புள்ள இன்ட்டு 15,000, அதாவது 15,000 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சேலரி இல்லை, சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து 15,000 கிரெடிட் ஆகும் 30 பிள்ளைக்கு. இல்லைங்கண்ணா, அப்போ 1.5 மாதம் தான் படித்து கொடுத்தீங்க, 15,000 கிடைக்கும். மேபி உங்களுக்கு 60 புள்ள தான் நீங்கள் படித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 60 புள்ள லெவல் 2க்கு போடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 30,000 1.5 மாதத்துக்கு. சரியா? இந்த இக்ரால மட்டும் அடுத்த கோர்சஸ்க்கு தான் நாங்கள் சேலரி கூட்டுறோம். இல்லைங்களா? இக்ரால வந்து இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் தான் ஆகிது. ஸோ வேறு வேறு கோர்சஸ், இப்போ சீரா இல்லாட்டி அஹ்லாக், அகீதா, அப்படி அரபிக்கா கேளும். ஸோ அதை மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் டீச் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதுக்கிட்ட சேலரி டிஃப்ரெண்ட். இல்லைங்களா? அதுக்கு ஒவ்வொரு மாதிரி சேலரிஸ் கிடைக்கும். இப்போ அரபிக் எல்லாம் அதுக்கு டிஃப்ரெண்ட் சேலரிஸ் கிடைக்கும். ஸோ இக்ரால குர்வான் மദ്രസா லெவலுக்கு உங்களுக்கு வந்து 15,000 மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 30 புள்ள, அதாவது 40 புள்ள தந்ததில் 10 புள்ள போகல, 2வது லெவலுக்கு வந்து 30 புள்ள போகுதுன்னா 15,000 கிடைக்கும். சரியா? அப்போ 3வது செகண்ட் லெவலில் நீங்கள் தான் டீச் பண்ணுறீங்க. தேர்ட் லெவலுக்கு இப்போ ஃபஸ்ட் லெவல்லேருந்து ஃபில்டர் ஆகின அப்புறம் 30 புள்ள அப்படியே போகுங்க. அதுக்கப்புறம் குறையாது ஈஸியில். ஸோ செகண்ட் லெவலில் வந்து நீங்கள் இன்னொரு 1 மந்தில் முடிச்சிட்டிங்க சொன்னால் அப்பையும் ஒரு 15,000 கொஸ்டின் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இது. எத்தனை புள்ள சர்டிஃபிகேட் எடுத்தால் மட்டும்தான். சர்டிஃபிகேட் சின்ன அமௌண்ட் தான், சர்டிஃபிகேட்டும் சின்ன அமௌண்ட் தான். அதில் 18,000 ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் எல்லாருக்கும். நாங்கள் பே பண்ணுவோம், ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். அண்ட் எல்லா மாலிமாக்களும் 18,000 வவுச்சர் ஒன்றும் கிடைக்கும். அந்த வவுச்சரை வச்சு கோஆர்டினேட்டர் டாஸ்க்னு ஒன்று இருக்குது. கோஆர்டினேட்டர் டாஸ்க்கும் செஞ்சு அந்த 18,000 உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். மேலும் கிளியர் தானே? அப்போ அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட் லெவலில் அந்த ப்ரூவல் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 புள்ள கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 18,000 வவுச்சர் ஒன்று கிடைக்கும் கோஆர்டினேட்டர் ஒர்க் செய்கிறதுக்கான. அப்போ கோஆர்டினேட்டர் ஒர்க் உங்களுக்கு தனியாக போகும், வேறையா? சரியா? இங்கே 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வேற கொஸ்ட் கிடைக்கும். இங்கே 18,000 வவுச்சருக்கான ஒர்க் தனியாக போகும். அதுக்கப்புறம் அடுத்த இந்த ஒர்க் தனியாக போகும், உங்களுக்கு இந்த ஒர்க் தனியாக போகும். ஏன் இந்த இக்ரா லெவல் 1, ஏன் இந்த இக்ரா லெவல் 1ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு புள்ள ஒரு மദ്രസா வந்து போகுது,
ஒரு வருஷமா ஓதுது. சரியா? அப்போ உடுமாறுறாங்க. இன்னொருக்கா வேற மதரசா போடுறாங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட்லேருந்து 1 வருஷம் ஓதுது, 2 வருஷம் ஓதுது. சரி 2 வருஷம் ஓதுன பிறகு மரமேங்க சரி இஷ்யூ ஆகி இன்னொரு மதரசாக்கு மாத்துறாங்க. அங்கேயும் ஒரு 2 வருஷம் ஓதுது ஃபர்ஸ்ட்லேருந்து. அங்கேயும் கொஞ்ச நாளைக்கு பிறகு வேற மதரசா மாத்துறாங்க. அங்கேயும் 2 வருஷம் ஓதுது. கடைசி வரைக்கும் இது முடிக்கலா. விளங்கிச்சா? 8 வருஷம் 9 வருஷம் ஏன்னா நாங்கள் லைஃப்பில் பார்த்துட்டோம். நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளும் நிறைய பேரை பார்த்துட்டோம். இந்த மதரசா முடிச்ச பாடம் வந்து இல்லை. ஏன் இழுக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் ஏன் இழுக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த புள்ள டக்குன்னு முடிச்சேன்னு சொன்னா, ஓதி முடிச்சுட்டு போய்த்திரும். அதனால வருமானம் வராது. அதனால தான் இழுக்கிறாங்க. இது சுயநலம். இது பச்சை ஹராம். இல்லைங்களா? நிறைய பேரை நாங்க பார்த்துக்கிறோம். உளவியல் ரீதியா பார்த்துக்கிறோம். சோஷியல் ஸ்டடியே பண்ணிக்கிறோம் இதை பத்தி. நிறைய பேர் இழுக்கிற ரீசன், நிறைய பேர் டைமை இழுக்கிற 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இழுக்கிற ரீசன், அந்த புள்ள டக்குன்னு ஓதி முடிச்சிருச்சுன்னா பெய்த்திரும். அப்போ அந்த வருமானம் வராது அப்படின்ற நிறைய சுயநல காரணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த இக்ரா வரதுனால இப்போ இப்போ இக்ரா ஒரு லெவலை முடிச்சேன்னு சொன்னால் அந்த புள்ள இக்ராலேருந்து இன்னொரு மதரசாவுக்கு போகுது. லெவல் 1 முடிச்சு தான் இருக்குது, சர்டிஃபிகேட் கையில் இருக்குது. 2வது லெவலுக்கு போகல, சர்டிஃபிகேட் காட்டிட்டு, சாரி 2வது மதரசாவுக்கு போகல, சர்டிஃபிகேட் காட்டிட்டு 2வது லெவலை ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ 2வது லெவலை ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இங்கே 2வது லெவலை முடிச்சுட்டு இன்னொரு மதரசா மாறி போகல, 2வது லெவல் சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு 3வது லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். மொத்தம் 6 லெவல், 4 லெவல் தாண்டினாலே குர்ஆன் ஓதிரலும். மொத்தம் 6 லெவல்னால அந்த புள்ளைக்கு தஜ்வீதோட உச்சரிப்பு ஓட சரியா அதுக்கு உச்சரித்து குர்ஆனை ஓதுறதுக்கான வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும். இதனால பெரிய ஒரு டைம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தை சேவ் பண்ணிலும் ஒரு புள்ளையிட. 4 வருஷம்னு சொன்னால் பெரிய ஒரு டைம். இந்த 4 வருஷத்தை நாங்கள் விட போகிறது இல்லை. இப்போ நீங்கள் குர்ஆன் மதரசா வைக்கிறீங்க, ஓதி முடிஞ்சிருச்சுன்னா விட போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இப்போ உங்களுக்கு மலிமாவா உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். என்னன்னு சொன்னால் அடுத்த கோர்ஸை அந்த புள்ளைக்கு படிச்சு கொடுக்குறது, அதுதான் அரபிக். ஸ்போக்கன் அரபிக். ஸ்போக்கன் அரபிக் நீங்கள் அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க போகிறீங்க. அது ஃபிசிக்கல், இதெல்லாம் ஃபிசிக்கல் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஃபிசிக்கலாக படிச்சு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா குர்ஆனிக் அரபிக், குர்ஆனிக் அரபிக் படிச்சு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா ஷர்ஃபு, இதெல்லாம் படிச்சு கொடுக்க போறீங்க. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு அரபிக் மദ്രஸாவை உருவாகுது. குர்ஆன் மദ്രஸா மட்டும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அரபிக் மദ്രஸா. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை 100க்கு 100 லாய்க்காவே பாரம் எடுத்துக்கோ. இதில் கூட இப்போ நீங்கள் ஓதி கொடுக்க போகிற இக்ரா லெவல் 1, இக்ரா லெவல் 1 தான் ஓதி கொடுக்க போகிறீங்க. இது நீங்கள் எந்த இடத்துலையும் லாய்க்கான்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. உங்களோட குர்ஆன் மദ്രஸா, இப்போ நீங்கள் ஒரு குர்ஆன் மദ്രஸா இந்த எப்படி பேர் வைப்பீங்களோ அதே மாதிரி பேரொண்ட வைக்கணும். அதை மாதிரி நேம் ஒண்ட வச்ச அப்புறமா உங்களோட நேமுக்கு மദ്രஸா ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடைக்கும். இக்ரா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அந்த லெவல் 1ல் இஷ்யூ ஆகிற சர்டிஃபிகேட் உங்களோட மദ്രஸா நேம் அண்ட் உங்களோட சைனோட தான் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், உங்களோட மദ്രஸா ரெஜிஸ்டர் ஆகும். அப்படின்னா இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் உள்ள எல்லாம் செய்ய போகிறேன்னு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 60 பேரை நாங்கள் தாரோம், புள்ளையும் தாரோம், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனையும் தாரோம் ஃப்ரீயாக. நீங்கள் இப்போ இதை ஃப்ரீயாக தான் சாரி, புள்ளையும் தாரோம், ரெஜிஸ்ட்ரேஷனும் தாரோம். நீங்கள் ஓதி கொடுத்து காட்டணும். ஓதி கொடுத்து காட்டின பிறகு அந்த எத்தனை லெவல் எத்தனை புழு சர்டிஃபிகேட் எடுக்குதுன்னு லெவல் 2க்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட் எடுத்தால் லெவல் 2 போயிடும். ஸோ எத்தனை புழு சர்டிஃபிகேட் எடுக்குதுன்னு பார்க்குறோம். அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிற கவுண்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்குது. இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிட்டால அந்த புள்ளுகள் நீங்கள் எவ்வளோ ஓதி கொடுத்த 1.5 மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை விட 2 மடங்கு செலவாகிற லைசன் உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவும் கிடைக்குது. இப்போ நீங்கள் லெவல் 1 மட்டும் ஓதி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட மதரசா ரெஜிஸ்ட்ரேஷன், இக்ரா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டும் உங்களுக்கு விலகிட்டு போவேலும் எனி டைம். அப்போ உங்களுக்கான அட்வான்டேஜை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவறுட வானம் இல்லைங்கண்ணா. இப்போ இன்னைக்கு உங்களோட குர்ஆன் மதரசா, நீங்கள் ஃபிசிக்கலாக ஓதுற குர்ஆன் மதரசா உங்களுக்கு மந்த்லி ஃபீ ஒன்று எடுத்துட்டு அதே குர்ஆன் மதரசா புள்ளுகளுக்கு உங்களுக்கு இந்த இக்ரா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடும். இக்ரா சர்டிஃபிகேட் ரொம்பவே வர்த். ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் எக்ஸெப்ட் ஆகிற வேர்ல்டு வைடாக இக்ரா தான் ஹையஸ்ட் ரேங்கில் ஒரிஜினல் குவாலிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் குர்ஆன் ரீடிங் கொடுக்குற இது மட்டும்தான் விளங்கினா. அப்போ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் நாங்கள் மாறணும் அப்டேட்டாக. நாங்கள் இன்னும் பழங்காலத்தில் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்கலன்னு வச்சுப்போம்,
இப்போ நீங்கள் எனக்கு வந்து இக்ரா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வச்சுப்போம். இப்போ நீங்கள் எடுக்கல, உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இக்ரா லைசன் எடுத்துக்கொண்டு இக்ரா மദ്രസா ரன் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இக்ரா மദ്രസா ரன் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இன் இக்ரா மദ്രസാன்னா இக்ரா சர்டிஃபிகேட் வந்து பட்ட ஒரிஜினல் குவாலிட்டியில் வரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. இவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறனால உங்களோட புள்ளுகளுக்கும் ஆசை வரும், எங்களுக்கு இக்ரா சர்டிஃபிகேட் வேணும் அப்படி சொல்லி. இப்போ இங்கே இக்ரா சர்டிஃபிகேட் எடுத்தவங்க வந்து ரிலேஷன்ட்ட சொல்லுவாங்க, ஊட்டாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதனால் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசை வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மദ്രസா விட்டுட்டு அடுத்த மദ്രസാவுக்கு போவாங்க. சர்டிஃபிகேட்டை குவாலிட்டினால, ஏன்னா மார்க்கம் மட்டும் குவாலிட்டி ஆயிருந்தால் போதாது, சான்றிதழும் குவாலிட்டி ஆகிக்கணும். விளங்கினா? ஸோ நாம் குவாலிட்டியான மദ്രസா அண்ட் குவாலிட்டியான சான்றிதழ் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் குவாலிட்டியான மக்களாக தான் இருப்போம். விளங்கிச்சா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபிசிக்கல் மദ്രസா எல்லாத்துக்கும், உங்களோட எத்தனை ஃபிசிக்கல் மദ്രസா இதோ எத்தனை பேர் ஃபிசிக்கலாக செய்கிறாங்களோ, இல்லாட்டி நீங்கள் செப்பரேட்டாக வேறையா ஆன்லைன் மദ്രസா செய்கிறீங்களோ, எல்லா மദ്രസാக்கும் இலவசமாகவே குர்ஆன் மദ്രസാட இக்ரா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோம். இது இன்டர்நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ கட்டாயமாக எடுத்துக்கோங்க. விளங்கிடா? இதனால் சான்றிதழ் புலகளுக்கு குவாலிட்டி ஆகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் நடக்கும். உங்களுக்கு அடுத்த அரபிக் டீச் பண்ணுறதுக்கான, அதே மாதிரி குர்ஆனிக் அரபிக் டீச் பண்ணுறதுக்கான, ஏன் உங்களுக்கு ஆலிமா சர்டிஃபிகேட் சிலவங்களுக்கு இஷ்யூ ஆகிக்காது, சிலவங்கள்ட்ட ஹாஃபிலா சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கூட ஹிஃபுல், அதாவது ஹிஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இக்ரா லெவல் 6 பண்ணவங்களுக்கு தான் ஹிஃபுல் ஒழுங்காக ஒரிஜினலாக பண்ணிடும். ஸோ இக்ரா லெவல் 6 முடித்தவங்களுக்கு ஹிஃபுல்லோட இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கே ஹிஃபுல்லுக்கும் மாலிமா வாகிலும், அப்போ உங்களுக்கும் அப்போ ஹிஃபுல் டீச் பண்ண இயலும். ஸோ அதோட கோஸ்ட், அதுக்கான சேலரி தனியாக கிடைக்கும். ஸோ இக்ரா லெவல் 6 நீங்கள் படித்து கொடுத்துருங்க உங்களோட புள்ளுக்கும். ஸோ நீங்கள் டிரெக்டாக ஹிஃபுல் மாலிமாவாக இயலும். ஸோ அப்போ ஹாஃபிலாக்களுக்கு நீங்கள் ஓதி கொடுக்குறீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மந்த்லி சேலரி விழும். ஸோ மந்த்லி சேலரி நான் சொன்ன மாதிரி தான் 5000 இருந்து 80,000 வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஹிஃபுல் மாலிமாக்கு. 5000 50,000 80,000 இல்லை, 5000 80,000. அந்த மெசேஜை பாருங்கள். 5000 80,000 வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஹிஃபுல் மாலிமாக்கு. அவங்களோட ஸ்டூடெண்ட் கவுண்ட்டை பொறுத்து. இல்லைங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்களோ அந்த கவுண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரியை ஒழிய எப்படி ஓதி கொடுக்குறீங்க அதுவும் பார்க்குறது தான். ஆனால் மெயின்லி கவுண்ட் தான். வேறீங்களா? நீங்கள் 60 புள்ளி ஆகிக்கலும், 100 புள்ளி ஆகிக்கலும், 200 புள்ளி ஆகிக்கலும், உங்களோட கவுண்ட் நீங்கள் எத்தனை புள்ளைக்கு ஒது கொடுக்குறீங்க தான் இங்கே கவுண்ட். வேறீங்கன்னா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு இக்ராக்கு நாங்கள் ஒரு 65 தான் மேக்ஸிமம் தருவோம். அதுக்காகட்டு நீங்கள் ஒழுங்காக ஒதி கொடுத்து காட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூடயாகவும் ஸ்டூடெண்ட்ஸை தருவோம். இப்போ உங்களுக்கு வந்து இதாக்கலும் இந்தியன்ஸ் வந்து எப்படின்னா லாய்க்கா. சரியா? இது எப்படி வருதுன்னா, புல்டசாஃப்ட்லேருந்து புல்டசாஃப்டை வந்து லாய்க்கா பார்க்குது. ஸோ லாய்க்காட்டிருந்து நூருல் ஹயா மദ്രസா தான் நம்மளோட மெயின் மானிட்டரிங் மദ്രസா. இந்த நூருல் ஹயா மദ്രസா கீழே நீங்கள் வந்த நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு யூனிக் மദ്രസா நேமில் தான் வாரீங்க. விலைனா சர்டிஃபிகேட்டில் நூறு ஹயாவும் வராது, லாய்க்காவும் வராது, புல்டசாஃப்ட்டும் வராது. உங்களோட இந்த யூனிக் மദ്രസா தான் வருது. ஆனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் நூருல் ஹயாக்கு. நூருல் ஹயா லாய்க்காக்கு ரிப்போர்ட் பண்ணி, லாய்க்கா வந்து புல்டசாஃப்ட் ரிப்போர்ட் பண்ணு. புல்டசாஃப்ட் வந்து உங்களோட எல்லாத்துக்குமான லைசன்ஸை எடுத்து தரும் ஃப்ரீயாகவே. கிட்டத்தட்ட 27,000 பெறுமதியான லைசன்ஸ், இக்ரா லைசன்ஸ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இலவசமாக 27,000 பெறுமதியான இக்ரா லைசன்ஸ் இலவசம். ஸோ இன்டர்நேஷ்னல் மദ്രസാவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளும். இதுக்கான தேவையான ஒரே விஷயம், நீங்கள் இக்ரா லெவல் 1 சரியாக செஞ்சு காட்டுறது தான். சரியாக புள்ளுக்கு டீச் பண்ணி காட்டுறது தான். அப்படி காட்டுற மூலமாக உங்களுக்கும் இவ்வளோ அப்டேட் சிக்குது. ஆனால் அதை விட ஒரு பெரிய அப்டேட் சிக்குது. 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சொல்லிட்டோம். 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்னா 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இக்ரா லெவல் 1 முடித்ததுனால, இக்ரா லெவல் 1ல் 30,000 புலோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எங்களோட ப்ரொஜெக்டில் 30 முஆலிமாக்களை நாங்கள் உம்ராக்கும் சென்ட் பண்ணுவோம். அதாவது பெஸ்ட் ரேங்கிங் முஆலிமாக்களை. ஸோ உங்களுக்கான உம்ரா பேக்கேஜும் இருக்குது. அதுவும் இலவசம். ஒரு ரூபா கூட நீ கட்ட தேவையில்லை. ஒரு ரூபா கூட எங்களுக்கு வானமோட சல்லி. ஸோ உங்களை நாங்கள் வந்து உம்ராக்கும் அனுப்புவோம். சரியா? 30,000 கம்ப்ளீட் பண்ண போகிறோம் 30 முஆலிமாக்களை. அதுக்கப்புறமா அடுத்த 30 முஆலிமா, அதுக்கப்புறம் அடுத்த 30 முஆலிமாக்கெல்லாம் நாங்கள் உம்ராக்கு அனுப்புவோம். அதுலேயும் பெஸ்ட்டானவளை வந்து செலக்ட் பண்ணி ஹஜ்ஜுக்கும் ஃபேமிலியோடு அனுப்புவோம். சரியா? ஹஜ் பிளான் இப்போ என்ன இது பண்ணல, பட் உம்ரா வந்து ஷுவர். இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அல்லாஹோட உதவியோட நாங்கள் அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுக்கான கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம். சரியா? ஒன்றாவது பெனிஃபிட் என்னத்தன்னு சொன்னால், உங்களுக்கு
ஃபர்ஸ்ட்டுக்கு 3 மாதம் ப்ரொபஷன் பீரியட். ஸோ 3 மாதம் சில டைம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி 6 மாதம் வரைக்கும் இழுக்கும். ஏன்டா எங்களுக்கு ஷோ பண்ணல 1000 பேரை எங்களுக்கு டெஸ்ட் பண்ணிடலன்னு சொல்லி 3 மாதத்துக்குள்ளார. ஸோ 3 மாதத்துக்குள்ளார பார்க்குறோம். அப்படி 6 மந்த் வரைக்கும் இழுக்கும். ஸோ இது வந்து ட்ரைனிங் பீரியட். மேக்ஸிமம் 6 மந்த் தான் இழுக்க இயலும் இலங்கை சட்டம் படி. சரியா? அப்போ ஒன்றாவது விஷயம் வந்து 3 மாதம். இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்காது. மந்த்லி சேலரி இல்லை, டாஸ்க் பேஸ் சேலரி. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் முடிக்க முடிக்க உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் இக்ரா லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். இக்ரா லெவல் 1 நீங்கள் என்ன செய்றீங்கன்னா டீச் பண்ண போகிறீங்க. இந்த இக்ரா லெவல் 1 இக்ரா லெவல் 2க்கு எத்தனை பேர் போகிறாங்களோ அந்த 2ல் இருக்கிற கவுண்ட்டுக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் இன்ட்டு 500 ருபீஸ் வந்து பெருகிப்படும். இப்போ உங்கள்கிட்ட 40 பிள்ளைக்குன்னு சொன்னால் 40 இன்ட்டு 500 வந்து பெருகிப்பட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இக்ரா லெவல் 1லேருந்து 2க்கு போகல. அந்த இக்ரா லெவல் 1லேருந்து 2க்கு போகல. இக்ரா லெவல் 1ல் இருந்து 2க்கு போகிற அந்த கேப்பில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட மதரசா இப்போ நீங்கள் யூனிக்காக தான் வரணும். நீங்கள் லாய்க்காண்டு போடவே இல்லை, நீங்கள் புது பேரோட யோசிச்சுட்டே தான் வரணும். அப்போ நீங்கள் உங்களோட யூனிக் மதரசாட பேர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு அதோட லைசன்ஸ் காப்பியும் கிடைக்கும். அப்போ ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு ஓன் மதரசாட ஓனர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஓனருண்டு. எங்களோட பேரில் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகாது, உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ என்ன இஷ்யூண்டா, இதில் ஒரே ஒரு இஷ்யூ தான் இது. நீங்கள் இந்த லெவல் 1 சரியாக படித்து கொடுக்குற மட்டும்தான். சரிங்களா? இதுக்கு நீங்கள் வேறு எங்களுக்கு எவ்வளோ சல்லி கட்டி தரோம் தேவை, எங்களுக்கு சல்லி வேணும். சரிங்களா? எங்களுக்கு நீங்கள் சரியாக செய்யணும். ஆனால் மணி மைண்ட் அடிக்கக்கூடாது. ஆனால் மணி தேவையில்லைன்னு சொல்லவும் கூடாது. ரெண்டு பேரும் டேஞ்சர். சல்லியே வேணும்னு சொல்கிறவனு டேஞ்சர், சல்லி தான் வேணும்னு சொல்கிறவனு டேஞ்சர். இந்த நியூட்ரல் ஆகிக்கிறவங்க மட்டும் தான் எங்களுக்கு தேவை. இல்லைங்களா? ரைட். அப்போ இக்ரா லெவல் 1லேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை 2க்கு கொண்டு போகிற திறமை அவங்கள்ட்ட தான் இருக்கணும். சொல்லித்தாரோம். ஸோ 2க்கு போகல உங்களுக்கு 27,000 மதிப்புள்ள லைசன்ஸ், இக்ரா லைசன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சல்லியும் புல்டு சாஃப்ட் பார்த்துக்கொள்ளும். ரைட்டா? ரைட். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இது விலகிட்டு போகவும் மேலும் இல்லை அவங்க அக்ரிமெண்ட் அது ஒன்றும் இல்லை, விலகிட்டு போகவும் மேலும் உங்களுக்கு அது போயிட்டு வேற இக்ரா செய்யவும் மேலும். அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரெண்டாவது விஷயம் ஓச்சர் 18,000 ஓச்சர் உண்டு. இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி சிலவங்கள்ட்ட 18,000 ஓச்சர் இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து இந்த லெவல் 2க்கு போகல அந்த மாலியமாக 18,000 ஓச்சர் ஒன்று கிடைக்கும். 18,000 ஓச்சர் வச்சுக்கொண்டு கோஆர்டினேட்டர் ஒர்க் செஞ்சு செய்யும். மேலும் அந்த கோஆர்டினேட்டர் ஒர்க் செய்கிற மூலமாக அவங்களுக்கு வந்து 18,000 பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கொள்ள மேலும். அதே மாதிரி லாய்க்கால் இல்லாட்டி புல்லஸ் ஆஃப் இல்லாட்டி 40க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கிற கோர்சஸ்க்கு இந்த 18,000 வந்து அன்லிமிட்டடாக பே பண்ணிடும். எத்தனை தாக்க வேணாலும் அந்த கோர்ஸ்களுக்கு பே பண்ணி படிக்க விடும். ஸோ அப்படியான ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது. ஸோ 18,000 எத்தனை தாக்க வேணாலும் பே பண்ணி படிக்கலும். 20,000க்கு மேற்பட்ட அமௌண்ட்டில் உள்ள கோர்ஸ்களுக்கு இப்போ 20,000க்கு மேலே ஒரு கோர்ஸ் அமௌண்ட் வந்தீங்கன்னா அதுக்கு இந்த 18,000 பே பண்ணி படிக்க இயலும். ரைட்டா? ஸோ அதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இப்போ ஆயிரக்கணக்கான மகள் இருக்கிறாங்க. அதில் இந்த லெவல் 2க்கு 30,000 புல் வந்த போகிறோம். 30,000 புலோல் லெவல் 2க்கு வந்துட்டாங்க. லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண 30,000 புலோ இருக்கிறாங்கன்னு சொன்னால், லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண 30,000 புலோ வைக்க சொன்னால் 30 பேருக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கும் உம்ரா போகிறதுக்கு. அது 300ஆகவும் கூடும். இல்லைங்கண்ணா? அது எங்களுக்கு செல்ல தெரியா. நாங்கள் இப்போதைக்கு 30 தான் பிளான் பண்ணிக்கிறோம். 30 to 300 மகளை நாங்கள் உம்ராக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லா அது அல்லாட கையில் தான் இருக்குது. அல்லா நாடினால் இன்ஷா அல்லா அனுப்புவோம். ஆனால் 30 மாலிமாஸ் கன்ஃபார்ம். அது யாருண்டா நீ உங்களோட பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. இல்லைங்களா? குவான்டிட்டி கூட மட்டும் இல்லை, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் தான் தேவை. சரியா? ஸோ எங்களுக்கு மீடியம் செலக்ட் பண்ணிக்கொள்ளும். இப்போ சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஃப்ரெஞ்ச், கன்னடா அதெல்லாம் செலக்ட் பண்ணி, ஹிந்தி, உருது அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கொள்ளும் உங்களோட இது படி. ஸோ அதில் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ அதனால் லாங்குவேஜ் வந்து மேட்ரு இல்லை, எல்லாருக்கும் பொதுவான சர்டிஃபிகேட்ஸ் தான் இஷ்யூ ஆகும். ரைட்டா? ஜப்பனீஸ், மேண்டரின் லாங்குவேஜஸ் அதெல்லாம் இது பிரச்சனை ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணி கொள்ளையிலும் லாங்குவேஜஸை உங்களோட மக்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் 2-3 லாங்குவேஜ் கலந்து ஃபுல்லாக செய்யறேன்டா நம்ம ஓகே. பட் எத்தனை லாங்குவேஜ் கலந்தாலும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 65 பேர் தான். இல்லைங்களா? 30 பிரித்து எடுத்துக்கொள்ள லாங்குவேஜ் மாதிரி. ஆனால் 65 தான் மேக்ஸிமம் நான் தரது ஒரு மக்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு கூட்டி எடுத்துக்கொள்ளும். இப்போ உங்களுக்கு இக்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமான மദ്രസ கழிக்கும்.
இப்போ மദ്രസா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளிடும். அப்போ அந்த மദ്രസா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபீஸ் மந்த்லி ஃபீஸாக என்ன சரி எடுத்து அவங்க வேறையாக செய்யலும். ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற மெத்தட் வந்து தனியாக வரும். அப்போ அவங்க வந்து மந்த்லி ஃபீஸும் எடுக்கிறாங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டை சல்லிட முக்காசி சல்லியாக புல்டசாஃப்ட் கட்டிடும் விளைஞ்சா. இந்த சர்டிஃபிகேட்டை முக்காசி சல்லி புல்டசாஃப்ட் கட்டும், மீதி காவாசி சின்ன அமௌண்ட்டை கட்டினா போதும். அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு மாலியமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைங்கன்னா, அது இன்னும் ஃபிக்ஸ் அமௌண்ட் ஒன்று இல்லை, சின்ன அமௌண்ட் ஒன்று தான் இல்லைங்கன்னா. 2000க்குள்ளே தான் வரும், அது கூட போகாது. நீங்கள் 4000 5000 யோசிச்சாலும் யோசிச்சுவீங்க, இல்லை 2000 உள்ளு தான் வரும். இக்கட லெவல் வந்தது சரியா. இது சல்லி கட்டினா போகிறோம் சரிதானே. கிட்டத்தட்ட 8000 8500 வாரது 2000 உள்ளுக்கு தான் வரும் சர்டிஃபிகேட்டும் சரியா. சர்டிஃபிகேட் ஒரிஜினாலிட்டியாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இக்ரா லெவலில் என்ன படித்து கொடுக்க போகிறீங்க, அது உங்களை மாலிமால் கைட் பண்ணுவாங்க, வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுவாங்க. இக்ரா லெவலில் என்ன படித்து கொடுக்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் வருது. இந்த இக்ரா லெவல் நீங்கள் எப்படி படித்து கொடுக்குறீங்க, அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட ஆட்டிடியூட், கேரக்டர் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு மாலிமாவாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அது அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சி அவங்களுக்கான மந்த்லி சேலரி பேசிக்ஸ் 20,000 30,000 மாதிரி அப்படி கிடைக்கும். அப்படி அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான். 600 பேரில் 600 பேருமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எங்களுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. பட் அவங்களுக்கு அந்த பேமெண்ட் கிடைக்கும். லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகல, லெவல் 2 லெவல் 3ன்னு போகல, அந்த பேமெண்ட் கிடைக்கும். ஆனால் அது மந்த்லி இல்லை, அது லெவலாக போகக்குள்ள தான். ஆனால் ஃப்ரீ டைமில் இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரீ ஆகிது இது சார் ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி சரி பாருங்கள், ஒரு நல்ல ஃபியூச்சர் உண்டு. ஏன்னா கைடன்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி சரியாக போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும், கோஆர்டினேட்டர் ஒர்க்கும் கிடைக்கும். ஸோ கோஆர்டினேட்டர் மூலமாக உங்களுக்கு earn பண்ணிக்கொள்ளும் இயலும். ஸோ மணி earn பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அது மார்க்கம் மட்டும் வழி ஒன்று இல்லை, மார்க்கத்திலையும் நமக்கு தேவையான அமௌண்ட்டை earn பண்ணிக்கொள்ள இயலும். அதுவும் அளவுக்கு அதிகமாக earn பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு அளவுக்கு அதிகமாக earn பண்ண சொன்னால் அது ஹராமாக போய்த்திரும். நமக்கு எவ்வளோ அஃபோர்டபுளோ, மக்கள்கிட்ட எவ்வளோ அஃபோர்டபுளாக எடுக்கணுமோ அவ்வளோ தான் எடுக்கிறோம். மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். நீங்கள் 1 2 3 அட்லீஸ்ட் ஒரு 3 லெவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காட்டணும். அப்படி இல்லாட்டி இந்த 3 மந்த்தோ வித்தின் 6 மந்த் அவங்களுக்கு வந்து இப்போ 1000 பேரையும் பார்க்கணும். அவ்வளோ மூலியமாக கவுண்ட் இல்லை, ஃபுல்லாக 1000 பேரையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க லாய்க்காக்கு. 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கிட்ஸ் இல்லாமல். ஸோ நாம் அடுத்த பேட்ச் எடுக்கிறதுல கிட்டத்தட்ட 30,000 புள்ளுகோல் உங்ககிட்ட வருவாங்க. அது உங்களுக்கு பிரித்து தரப்படும். அதனால் நீங்கள் சரியா மணி மோட்டிவ் இல்லாமல், மணியே வாங்கன்னு சொல்லவும் கூடாது, மணி மோட்டிவ் ரெண்டும் டேஞ்சர் சொல்லிட்டேன், ரெண்டும் டேஞ்சர். நீ சரியாக ஹலாலான முறையில் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணுங்கள் அடுத்த லெவலு கொண்டு போகிறதுக்கு. கொண்டு போனேன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். ஒரு 40 ஸ்டூடெண்ட் போனாங்கன்னு சொன்னால் 20,000 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 1.5 மாதத்தில் உங்களுக்கு 20,000 சேலரி இல்லை, உங்களோட உங்களோட சேலரின்னு வச்சுக்கோங்க, சேலரியா உங்களோட டாஸ்க்கான பேமெண்ட்டாக கிடைக்கும் சரியா. ஆனால் அது சேலரியும் இல்லை. அது ஏன் சேலரி இல்லைன்னா, நீங்கள் வேறொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலை, நீங்கள் வேறொரு மദ്രஸால ஒர்க் பண்ணலை, நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுடைய மദ്രஸா இல்லை, நீங்கள் ஓனர் தான். அதனால் உங்களுக்கு ஒரு ஷேராக 20,000 கிடைக்கும். ஷேர்னா சந்தோஷமாக கிடைக்கும் 20,000 உங்களோட சேவையை முன்னோட்டி விளங்கிச்சா. எங்களுக்கு வேணும் நீங்கள் இக்ரா லெவலில் டக் டக் டக்குன்ட்டு புள்ளகளுக்கு பழகி கொடுத்து 6 லெவலையும் முடிக்க வைக்கிறது. அதுக்காகட்டு ஹிஃபுலு போவாங்க. ஹிஃபுலு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்களே ஹிஃபுல் மூலியமாக வரக்கிட்டால உங்களுக்கு அங்கே மந்த்லி சேலரி ஜென்ரேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர், சின்ன விஷயம்தான். மூலியமாக உங்களுக்கு இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விளங்காதவர்களுக்கு. ஸோ இதை இன்னும் 2 3 தடவை பாருங்கள், அப்போ கிளியர் ஆகும். ஜிசாக்கல்லா ஹைரா. தெரிவிக்கிறது நாங்கள், சொல்லித்தரது நாங்கள், செயல்படுத்துறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஜிசாக்கல்லா ஹைரா.